வணக்கம். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து கத்திரிக்காய் புளிக்கூட்டு செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதே மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். வானொலி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். நல்லெண்ணெய் சேர்த்து செய்தாலே இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. கொஞ்சம் நறுக்கி சேருங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசாகவே உரிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் 2ஆக நறுக்கிக்கோங்க. இந்த மீடியம் சைஸாக இருந்தால் முழுசாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெங்காயம் உரித்து சேர்த்துட்டேன். வெங்காயம் எண்ணெயில் சேர்த்து எண்ணெயில் பெரட்டிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கும் போது அந்த கண்ணாடி தன்மை வர ஆரம்பிக்கும். ஸோ பாதி வதங்குற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு 10 பல் பூண்டு 2ஆக நறுக்கி சேர்த்துருங்க. சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 20 பல் பூண்டு கூட தாராளமாக சேர்க்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு நாம் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இதில் நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்ல பிஞ்சியாக சின்ன சின்ன கத்திரிக்காய்களை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய கத்திரிக்காயாக இருக்குது, ஆனால் பிஞ்சு காய் தான் சுவை கொடுக்கும். பெருசாக இருந்தாலுமே நீங்கள் அளவாக ஒரே மாதிரி அளவாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எப்போவுமே எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா பெரட்டி எடுத்துடணும். எல்லா காய்களிலையுமே அந்த எண்ணெய் பட்டு அந்த நிறம் கொஞ்சம் மாறணும். அப்படி மாறின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த காய்களில் மஞ்சள் தூள் உப்பு நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுக்கு நாம் குழம்பு பொடி தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் மிளகாய் தூள் தான் இருக்குன்னா தாராளமாக வெறும் மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இந்த காயை நல்லா பெரட்டி விட்டுடுங்க. பெரட்டி விட்டு இதில் நம்ம தண்ணி நிறைய ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்டு அதை மூடி வச்சு கொஞ்சம் மிதமான தீயில் வேக வைக்கணும். நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். தெளித்து நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. இதை நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 6-7 நிமிஷம் போல் மிதமான தீயில் அப்படியே விட்டுறணும். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். கண்டிப்பாக ஒரு 6-7 நிமிஷம் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. அதேமாதிரி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்குது. குழையக்கூடாது. கத்திரிக்காய் பொரியல் எப்போ நாம் செய்தாலுமே குழைய விட்டுறக்கூடாது. நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் விடணும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துடுறேன். இந்த அளவு காய்க்கு 2 ஸ்பூன் புளி தண்ணி தாராளமாக போதும். 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துடுறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் ரசப்பொடி இல்லைன்னா புளியோதரை பொடி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் விட்டுறணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் புளிக்கூட்டு ரெடி. புளிக்கூட்டுன்றதுனால அதிகமாக புளி சுவை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த குறைவான புளியை சேர்க்கறது கூட அந்த கத்திரிக்காயின் காரல் தன்மையை எடுக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். அது ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும். இந்த சின்ன வெங்காய கத்திரிக்காய் புளிக்கூட்டு ரசம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தயிர் சாதத்து கூட தான் சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி.